மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ப்ரோ கண்டினியூவா ஒரே ஐபிஎல் வீடியோவா போயிட்டு இருக்கு, எங்களுக்கு நல்ல ஒரு இன்டர்நேஷனல் அப்டேட் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இப்போ இன்டர்நேஷனல் அப்டேட் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு 40-45 நாளைக்கு வந்து இந்தியன் டீம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் சீரிஸ் அப்புறம் அப்படியே ஆரம்பிக்குது நிறைய விஷயங்கள். ஓகே, ஸோ ஒரு 1.5 மாசத்துக்கு எந்த அப்டேட்டுமே நம்மளால இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக காமனா ஒரு டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் வந்தது. இப்போ நம்ம ஓடிஐ சீரிஸ் ஸ்ரீலங்காவோட தோத்தப்போ நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில பேர் சொன்னது என்ன அப்படின்னா, பிசிசிஐ வந்து ஒரு நல்ல டேலண்ட்ஸை இக்னோர் பண்றப்போ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஸோ என்னைக்கு பிசிசிஐ வந்து நல்ல டேலண்ட்ஸை ஃபைன் பண்ணி அவங்களுக்கான ஒரு இதை வழிவகுத்து கொடுக்குறாங்களோ அப்பதான் இந்தியா இன்னமும் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி பேசலாம். பிசிசிஐ இக்னோர் பண்ண டேலண்ட்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்னு நான் முடிவு பண்ணேன். அது ஒரு லிஸ்ட் எடுக்கிறப்போ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் போகும் போல டிமாண்டி காலனியோட ப்ரொமோஷன்ல அஜய் ஞானமுத்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு, பார்ட் 4 வரைக்கும் அந்த படம் இருக்குன்ட்டு. அது மாதிரி இந்த வீடியோவும் பார்ட் 4 வரைக்கும் இருக்கு. நான் பார்ட் 1 தான் பேச போறேன். பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் அடுத்தடுத்து வரும். ஒவ்வொரு வீடியோலயும் ஒரு 5 பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து என்னோட ஃபேவரட் ருத்ராஜ் ஜெய்க்வாட் வந்து பிசிசிஐ இக்னோர் பண்றாங்களா அப்படின்னா பண்றாங்க அப்பப்போ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமான சீரிஸ் எதுலையுமே அவரை எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஏதாவது தொக்கு சீரிஸ் வந்துச்சு அப்படின்னா அதுல கொடுத்துட்றாங்க. அங்கேயும் போயிட்டு அவரோட பொசிஷனுக்கு ஆல்ரெடி ஆளையும் வேக்கன் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அங்க போனா அவர் வந்து நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 ஆட வேண்டியதா இருக்கு. அவர் வந்து இந்த மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல நம்பர் 7 இறங்கினாரு. எனக்கு தெரியும் அப்பயே அவர் வந்து நான் எங்க இறக்கி விட்டாலும் அடிப்பட்டான்னு காட்டுறதுக்கு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ருத்ராஜ் ஜெய்க்வாட்டை தான் நான் சொல்லுவேங்க. ருத்ராஜ் ஜெய்க்வாட் டிசர்வ்ஸ் மோர். அவர் 3 ஃபார்மேட்லையும் விளையாடக்கூடிய ஒருத்தர். பர்சனலி நான் சிஎஸ்கே ஃபேனுங்கிறதுனால அப்படி சொல்லலை. நீங்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்க கேட்குற எல்லாருக்குமே தெரியும் அந்த பையனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அந்த பையன் நிறைய டிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கில்லுக்கு நீங்க எல்லா ஃபார்மேட்லையும் கொடுக்குறீங்க, பிரின்ஸ்னு சொல்றீங்க, அடுத்த இந்தியன் டீமோட பெரிய ஆளுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா ருத்ராஜ் ஜெய்க்வாட் ஆல்சோ டிசர்வ் தட் சான்சஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ருத்ராஜ் ஜெய்க்வாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இக்னோர் பண்ற ஒரு பிளேயர் பிசிசிஐனால. அதுக்கு அடுத்தபடியா நம்மளோட நட்டு. நானே ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தேன், நட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுறது இல்ல, அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்கு, அந்த முட்டியில இன்ஜுரி இருக்கு, அதனாலதான் பிசிசிஐ வந்து அவர் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது போக பாத்தீங்கன்னா அது இக்னோராவே மாறிடுச்சு. அவங்களுக்கு முடிவு பண்ணிட்டாங்க நட்டுக்கு ஒரு அளவுக்கு மேல ஏஜ் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் அவர் வந்து விளையாண்டாலும் எத்தனை வருஷம் விளையாட போறாரு, சோ நம்ம ஒரு சின்ன பையனை க்ரூம் பண்ணலாம் அப்படின்னு எதுவும் யோசிக்கிறாங்களான்னு தெரியல. ஓ அந்த சின்ன பையன் கலீல் அகமதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. எனக்குமே அதுக்கான இது ஆன்சர் தெரியல. எதுக்கு கலீல் அகமதை கூட்டு போறாங்க, நட்ராஜனை கூட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த லிஸ்ட்ல அவரோட பேரை சேர்த்ததுக்கான காரணமே அந்த கலீல் அகமது, அந்த நட்ராஜன், அந்த இதுதான். ஏன்னா நட்டு டிசர்வ் தட் சான்ஸுங்க. நட்டுவை வந்து இந்தியன் டீம் வந்து இப்போ ஒரு 2-3 வருஷமா மதிக்கவே மாட்டேங்கிறாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டொமஸ்டிக்ல ஒரு சில மேட்சஸ் ஆடினாலும் பெருசா ஆட மாட்டேங்கிறாரு, ஒரு சில மேட்சஸ் ஆடினாலும் நல்லா பண்றாரு எல்லா ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்லயும். அதே நேரத்தில் டிஎன்பிஎல் நல்லா பண்றாரு, ஐபிஎல் எக்ஸ்ட்ரானரியா பண்றாரு. அவரால் பவர் பிளேல நல்லா போட முடியுது. ஒரு சைடு நீங்க வந்து பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு நட்டுவை போட விட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? டெத் ஓவர்ஸ் நல்லா பண்றாரு. எப்பவுமே யார்கர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்ப நிறைய கட்டர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய கட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல நல்ல ரிசல்ட்ஸும் கிடைக்குது. நிறைய ஒர்க் பண்றாரு. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த சான்ஸை கொடுக்கணும் தானே. எஸ், நான் ஒரு தமிழ்நாடு பிளேயர் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசல. பட் உண்மையிலுமே அவர் வந்து வேற எந்த நாட்டில் இருந்தாலும் அவருக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். பிசிசிஐ அவரை வேணும்னே குறி வச்சு பண்றாங்க அப்படின்லாம் நான் சொல்லல. என்னமோ சம்திங் அவங்களுக்கு இடிக்குது. அது என்னங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. மேபி அவரோட ஏஜ் ஃபேக்டரா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஏஜ் ஆனவங்க தான் நிறைய விளையாண்டுகிட்டு இருக்காங்களே, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். மேபி அடுத்தடுத்த சீரீஸ்ல கௌதம் கம்பீர் ஏதாவது கொடுக்குறாரா அப்படிங்கிறத பொறுமையா பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா வந்து இன்னொரு பிளேயர் அப்படின்னா ஒரு தமிழ்நாடு பிளேயர் தான், வருண் சக்கரவர்த்தி. ஐ டோன்ட் நோ வருண் சக்கரவர்த்தி இதுக்கு மேல என்ன பண்ணணும். நீங்க டிஎன்பிஎல்ல நல்லா பண்றாரு, சாய் முஸ்தகலி நல்லா பண்றாரு, அப்படியே நீங்க வந்து விஜயசாரிய பக்கம் போனீங்கன்னா அங்கேயும் நல்லா பண்றாரு. போதா குறைக்கு எல்லாருமே கவனிக்கிற ஐபிஎல்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா வராரு. ஒரு டீமு கப் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% அவர் மட்டுமே உழைச்சு கொடுத்துருக்காரு. எப்படிப்பட்ட பிளேயரா இருந்தாலும் அவரோட சுழலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுண்ணாம்பா ஆகி போறாங்க. இது எல்லாமே தெரியுது. அந்த பையன் வேர்ல்டு கப்ல இருக்கணும்னு பெரிய லெஜெண்ட்ஸ் பேசுறாங்க. அந்த பையனுக்கு அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் டீம் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்டேட்டர் சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே காதுல உழுக மாட்டேங்குது. சரிப்பா, அவரை கோச் பண்ண கௌதம் கம்பீர் தான் போறாரு, அவராது அவருக்கு ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சா என்னன்னே தெரியல. அவரை வந்து ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மிஸ்ட்ரி ஸ்பின் சொல்லியே முடிச்சுட்டாங்க அவரை அப்படின்னே நான் சொல்லுவேன். ஆனா அவங்க பிஸ்னாய் மேல ஒரு பெரிய கண்ணா இருக்காங்க. அதே நேரத்தில் வாஷிங்டன் சுந்தரையும் க்ரூம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கிறது தான் எனக்கு என்னமோ வருண் சக்கரவர்த்தியை இக்னோர் பண்றதுக்கான காரணமோ இருக்குமோன்னு தோணுது. பட் he deserve more chances for India
இந்தியன் டீம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து சந்தீப் சர்மா வந்து ரொம்ப ரொம்ப பாவங்க. இல்ல நீங்க சந்தீப் சர்மா இடத்துல இருந்து பாருங்க, ஒரு கிரிக்கெட்டுக்காக தன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்து அப்படியே வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா விளையாட ஆரம்பிச்சு அங்கேருந்து ஒரு அண்டர்-19 சான்ஸ் கிடைச்சி அங்க ஏதோ போயிட்டு நல்லா பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆடி ஒரு IPL சான்ஸ் கிடைச்சி அங்க நிறைய விக்கெட்ஸ் எடுத்து நல்ல ஒரு ஆவரேஜ் நல்ல ஒரு எக்கனாமி வச்சு நிறைய பால்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய இன்ஜூரிஸை ஃபேஸ் பண்ணி சரி எப்படியாவது அந்த இந்தியா கேப்பை வாங்கிடலாம்டா, இந்தியா போயிடலாம்டா, ஆடிடலாம்டா, ஒரு கண்டினியூ பிளேயரா வந்துடலாம்டா அப்படின்லாம் நினைக்கிறப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவருக்கு. ஏன் நான் என்ன பண்ணணும், நான் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணுறேன், ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுறேன், பவுலிங்கும் நல்லா பண்ணுறேன், எனக்கு கிடைக்கிற வாய்ப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை IPL நல்லாவே யூஸ் பண்ணுறேன், ஒரு டீமை தனியாக ஜெயிக்க வைக்கிறேன், டெத் ஓவர் நல்லா போடுறேன், இதுக்கப்புறம் நான் என்ன தாண்டா பண்ணணுங்கிற அந்த ஒரு ஏக்கம் சந்தீப் சர்மாட்ட கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனால் அவர் எதுக்கு இக்னோர் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியல. ஹி டிசர்வ் ஒன் சான்ஸ். கண்டிப்பாக ஒரு ஜிம்பாப்வே சீரீஸ், ஒரு ஸ்ரீலங்கா சீரீஸ் மாதிரி சீரீஸுக்கு அவர் தகுதியான ஒருத்தருங்க. ஏங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அவரை வேர்ல்டு கப்புக்கு கூட்டிட்டு போங்கலாம் நான் சொல்லல. ஆனா ஒரு ஜிம்பாப்வே சீரீஸ் கூட அவர் தகுதி இல்லாத ஆளு, என்னங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவரை வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாத்தியா இஷான் கிஷன் மேல ஒரு 2 கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட்லி அவரோட ஆட்டிடியூட். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம்ல இருக்கிறப்பயே அவருக்கு வந்து பெருசா பிளேயிங் லெவல்ல இடம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீனஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு துபாய் போயிட்டு பார்ட்டி பண்ணது வந்து BCCI கடுப்பாயிட்டாங்க. அதுக்கப்புறம் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட சொன்னாங்க, அது ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. IPL வந்தது, அதுவுமே இன்னொரு கடுப்பாயி அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கல. இது வந்து ஒரு ஒப்பீனியன். ஓகே, இது வந்து தப்பு தான். ஓகே, இது நான் பார்த்தா ஒரு இந்தியன் பிளேயரா அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள் பார்ட்டி பண்ணது தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் டொமஸ்டிக் ஆடி இருக்கணும், அதே நேரத்தில் வந்து BCCIயோட பேச்சை கேட்டிருக்கணும். இது வந்து அவர் பண்ண தப்பு. ஆனால் இன்னொரு சைடு வந்து ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு 200 அடிச்ச ஒரு பிளேயர். அண்ட் அவரோட லாஸ்ட் ODI மேட்ச் 49 ரன்னோ என்னமோ. அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தோக்க போற பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டான ஒரு மேட்ச் ஏசியா கப்ல அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கேமும் வேர்ல்டு கப்ல இருந்த 2வது மேட்சும் ரொம்ப நல்லா விளையாண்டாரு சுக்மன் கில் வரதுக்கு முன்னாடி. அண்ட் அதுக்கப்புறம் கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் அவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு 50+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸலண்டான விக்கெட் கீப்பர். இவ்வளோ விஷயங்கள் பாக்குறப்போ அப்ப அவருக்கு நடக்கிறது அநியாயம் தானே. அது என்னமோ தெரியல. ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்து கம்பேர் பண்றப்போ இந்த இஷான் கிஷன் வித் சஞ்சு சாம்சன் இப்படிலாம் நம்ம பேசுறப்போ வந்து சஞ்சுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஆனா எனக்கு என்னமோ இப்ப இஷானும் டிசர்வ் ஃபார் மோர் சான்சஸ் தான் நான் தோணுது. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் டொமஸ்டிக் ஆட போறாருன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வருஷத்துல அவர் எப்படி விளையாடுறாரோ அதை வச்சு கம்பேக் கொடுக்கலாம். ஆனா நீ வந்து ஒழுக்கம் கெட்டவனா இருந்த அப்படின்னா உனக்கு இதுதான் நிலைமைங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம். ஒழுக்கம் கெட்டவன்லாம் அப்படி சொல்லிட முடியாது. பட் ஆனா ஏதோ சம்திங் கடுப்பாய் போனார்ல கோச்சுக்கிட்டு, நீ அப்படியே போயிருன்னு நினைக்கிறாங்க போல. பட் ஆனா அவரும் வந்து ஒரு இக்னோர் பண்ற ஒரு பிளேயர், பண்ணப்பட போகிற ஒரு பிளேயர். அவரை திருப்பி எப்போ எடுத்துட்டு வருவாங்கலாம் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் அந்த முக்கியமான 5 பிளேயர்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி பார்ட் 1 வீடியோ தான் மக்களே இது. பார்ட் 2க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிட்டேன். அண்ட் நீங்க யாரை இக்னோர் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க அந்த பிளேயர்ஸோட நேம்.